Hello friends, welcome to Easy Quick Samil. Today recipe Kerala special Olan. ஓண சദ്യயில one of the ரெசிபிங்க சூப்பர் டேஸ்டியா இருக்கும். தேங்காய் பாலும் வெண்பூசணியும் தட்டைப்பயிரும் வச்சு தான் இந்த ரெசிபி பண்றது. ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வெண்பூசணி ஒரு பீஸ் எடுத்துர்க்கேன். இப்போ அதோட சீடு வெளியில இருக்குனா தோல் எல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சദ്യ ரெசிபியிலும் ஆலன் மஸ்டா இருக்குங்க. ரைஸோட வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இப்போ வெண்பூசணி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து தேவை தட்டைப்பயிறு தான். இது வந்து தண்ணியில 8 hours ஊற வச்சு குக்கர்ல 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் தேங்காய் பால் நமக்கு தேவை. அதனால தேங்காயில கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சு ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெண்பூசணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீர்க்காயாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 5 minutesல இந்த பூசணி எல்லாமே வெந்துருங்க. நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்பூசணி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சா தட்டைப்பயிரையும் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தட்டைப்பயிரில் உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா சேர்ந்துருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றின வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ வேக வச்ச தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு 1/2 teaspoon அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 tablespoon அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் நம்ம மேலே விட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆலன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.